ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான அடை தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 வரமிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை கொரகொரப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம், அடை தோசை கிறிஸ்பியாக வராது. இது கூட ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் அதை பொடியாக நறுக்கி, அது கூட கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து உப்பு செக் பண்ணிவிட்டு தோசையாக வார்த்தெடுத்திங்கன்னா அடை தோசை ரெடி ஆயிரும். இதில் ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். சுகர் இருக்கவங்களுக்கு சுகரை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும், போன் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் மெட்டபாலிசம் ரேட்டையும் இது இன்க்ரீஸ் பண்ணும். இவ்வளோ ஹெல்த்தியான இந்த அடை தோசையை கண்டிப்பாக வாரம் ஒரு நாளாவது செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுங்க. இதே மாதிரி இனி ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.